தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 30 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. திருமணத்தை நடத்தி வைத்து பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பெண் கல்வி மேம்பாட்டிற்காக தமிழக அரசு பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் கூறினார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 1,15,00,000 மகளிருக்கு தற்போது உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இன்னும் 3 மாதத்தில் இந்த திட்டம் மேலும் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாகவும் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஒவ்வொரு மாதமும் 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை சென்று கொண்டிருக்கிறது. இன்று 3 மாதங்கள்ல இன்னும் அதிகமான மகளிருக்கு உரிமை தொகை வழங்கவும் நம்முடைய திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் ஒன்றிய அரசு இந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டை அறிவித்தது. நான் கூட சொன்னேன், ஒன்றிய அரசு பட்ஜெட் இல்ல, ஒருத்தருக்குமே யூஸ்லெஸ் பட்ஜெட்னு சொன்னேன். ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கு அவங்க 1 ரூபாய் கூட இந்த பட்ஜெட்ல ஒதுக்கல. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய உதயநிதி, திமுகவின் வாக்கு வங்கி உயர்ந்திருப்பது இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பு மூலம் தெரியவந்திருக்கிறது. இது திமுக ஆட்சிக்கு கிடைத்த நற்சான்று என உதயநிதி பதிலளித்தார். நாடாளுமன்ற தேர்தல் இப்பதான் முடிஞ்சு, ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆச்சு. இது ஏற்கனவே மிகப்பெரிய வெற்றி. தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான கூட்டணிக்கு ஏற்கனவே மக்கள் அது சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. அந்த பார்க்கும்பொழுது இன்னும் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. இன்னும் அதிகமான வேகத்தை கொடுக்குது, இன்னும் அதிக மக்கள் பணியாற்றணும் அப்படின்ற அந்த நம்பிக்கை.